தனியரசு இப்போது அரசியல் கணக்கு இதற்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இல்லை பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுகவின் வலிமையான ஒரு அங்கம் ஜானகி அம்மா. அப்படி அந்த அம்மாவுக்கு 100 விழா எடுத்ததில் அதிமுக மகிழ்ச்சி வரவேற்கிறோம். ஆனால் நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க புரட்சித் தலைவரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு தன் வாழ்நாள் எல்லாம் எல்லாவற்றையும் புரட்சித் தலைவர் எப்படி இந்த நாட்டுக்கு கட்சிக்கு அர்ப்பணித்தாரோ அதே அளவு அதிமுகவுக்கு தன்னையே தந்த ஜானகி அம்மா. ஆனால் அப்படிப்பட்ட ஜானகி அம்மாவுக்கு ஒரு 100 விழாவை எடப்பாடி எடுக்கிறார்ல, எடப்பாடி எடுக்கிறது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த அம்மாவுக்கு இருந்த பெருந்தன்மை, அவர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கும் போது எடுக்கத்தானே செய்வார். ஆமாம்மா, அந்த அம்மாவுக்கு இருந்த பெருந்தன்மை, ஜானகி அம்மாவுக்கு இருக்கிற அந்த பண்பு, ஜானகி அம்மாவுக்கு இருந்த அந்த தியாகம், எடப்பாடியிடம் முடியளவும் கடுகளவும் இல்லாத ஒரு எடப்பாடி அந்த 100 விழா எடுத்ததுனால என்ன பயன்? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எங்கள் கேஜிபியை சொன்ன மாதிரி அந்த 100 விழாவை கண்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு எழுச்சியும் மகிழ்ச்சியும் பெற்றாங்க. அந்த மண்டபத்திலேயே ஒரு அதிகபட்சம் ஒரு 300 பேர் இருக்காங்க. ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் 100 விழா நடக்குது, ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிற ஒரு சிறிய விழா. அந்த விழாவிலையும் ஒரு மூத்த ஜானகி அம்மாவோடு நடித்த ஒரு கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்களை கொண்டு போய் நிறுத்துறாரு. அம்மாவை தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சர்னு நம்ம அடையாளப்படுத்திட்டோம். முதல் பெண் முதலமைச்சர், அதிமுகவினுடைய நிறுவன தலைவருக்கு இணைவி. எந்த அளவில் நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்னத்தை கருத்து சொல்கிறதுக்காக எடப்பாடி இந்த 100 விழாவை நடத்தினார் யாருக்கும் தெரியாது. எடப்பாடிக்கே அது தெரியல. அதுதான் கொடுமை. அது எப்படி அப்படியான ஒன்றா பார்க்க முடியும்? 2 பேருக்கும் நடத்துற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கே தெரியாம நடத்துறாருன்னு சொல்றதெல்லாம் அதீத விமர்சனம். ஆமாம், 2 பேருக்கு இவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. புரட்சி தலைவருடைய 100 விழா நாங்கள் எல்லாரும் தான் இருந்து எல்லா மாவட்டத்துக்கு போனோம். அந்த விழாவில் இவர் போய் நடத்தினார்ல, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாச்சா, வர முடியல. இப்போ ஜானகி அம்மாவுக்கு 100 விழா நடத்தினார்ல, ஏதாவது வெற்றி கிடைக்க போகுதா? அப்படின்னா இவர் எந்த விழாவை நடத்தினாலும் மக்களுக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எந்த கருத்தை கடத்துகிறார் அப்படின்னா எந்த ஒரு புரிதல் இல்லாத தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வகையில் கருத்தை சொல்லாத எடப்பாடி விழாக்களை அதை வெறும் பொழுதுபோக்காக வீண் செலவாக செய்கிறார். அது ஏன்னா நீ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு பேச்சும் அவருடைய மாவட்டங்கள்லையும் எம்ஜிஆருக்கு 100 விழா எடுத்தோம் அப்படியான ஒரு கட்சி இது அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நம்ம வெறும் ஒரு கட்சி தன்னுடைய தலைவரை கொண்டாடுறத வெறும் வீண் செலவு பொழுதுபோக்குன்னு மட்டும் கடந்து போயிட முடியும். எடப்பாடி எப்படி செய்யறாருன்னு சொல்றேன். இப்போ நீ எடப்பாடி ஒரு புரட்சி தலைவரை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய தத்துக்களை, அவருடைய வாழ்க்கை நிலையை, அவருடைய அர்ப்பணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் அந்த தலைவனினுடைய கருத்துக்களால் திட்டங்களால் பெற்ற நன்மைகளை மக்கள்கிட்ட எங்கே கொண்டு சேர்த்திருக்காரு எடப்பாடி? ஏதாவது உருவாக்க இதே தனியரசு ஒரு கேள்வி எழுப்பினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதே மாதிரி எம்ஜிஆர் 100 விழாவின் போது சட்டமன்றத்துக்கு போற வழியில நுழைவாயில் வைத்ததை தவிர என்ன செய்திருக்கிறார்னு சொல்லுங்கம்மா, நீங்களே இதே இடத்துல கேட்டிருக்கிறீங்க. அப்ப அதிலிருந்து ஒன்று இன்றைக்கு இந்த இப்படியான ஒரு 100 விழாவை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல கூட தனியரசு சரி அன்னைக்கு வந்து சரியா செய்யாததை இன்னைக்கு சரியா செய்திருக்கிறாரு நீங்க சொன்ன விமர்சன அடிப்படையில வரவேற்கிறோமான்னு சொல்லிட்டல. முதல்ல 100 விழா கொண்டாடி நம்ம வரவேற்கிறோம். கண்டிஷன் சப்ளை மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்படி சொன்னா இல்ல. ஆமாம்மா, அது நோக்கம் தாம்மா முக்கியம். இப்போ நீங்கள் வந்து அண்ணல் காந்தி குறித்து ஒரு 3 பக்கத்தில் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும்னு சொன்னால் காந்தி ஐயாவுடைய எந்த கருத்தும் அல்லது அவருடைய தத்துவத்தை, அவருடைய தியாகத்தை பற்றி எதுவுமே இல்லாமல் நெகட்டிவாக ஒரு செய்தி எழுதுறாருன்னா அவருக்கு எப்படி மார்க் போட முடியும்? அப்படி தான் எடப்பாடி ஜானகி அம்மாவை பற்றி 100 விழாவில் யாரையும் அழைக்கலை. ஜானகி அம்மாவினோடு அரசியலில் பின்தொடர்ந்த இப்போ நம்ம மூத்த பத்திரிகையாளர் தான் இருக்கார். இதில் கொடுமை பாருங்க, தம்பி ராமையான்னு ஒரு நடிகர் இருக்கார். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. அவர் அதில் இந்த பேச்சில் ஒரு 10 இடத்துல சொல்கிறார், நான் எந்த கட்சியும் சாராதவன், நடுநிலையான ஒரு திரைப்பட கலைஞர், நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார்ல. ஏன் அது எங்கள் கேசிபி ஐயாவுக்கு பொருந்தாதா, எங்கள் தராசம் சியாமையாவுக்கு பொருந்தாதா? தமிழ்நாட்டில் ஜானகி அம்மாவோடு அரசியல் பயணத்திலையும் திரைப்பயணத்திலையும் தொடர்புள்ள 100கணக்கான பேர் இருக்காங்க. யாரையும் அழைக்கல. தனியாக எடப்பாடி அதுவும் சோர்ந்து போய் மகிழ்வுற்ற நிலையில் அந்த இடத்த ஒரு நடிகர், மூத்த நடிகர் ரஜினி ஐயா ஒரு வீடியோ பதிவாக அனுப்புகிறாரு. தேமுதிக கூட்டணி கட்சி பக்கத்தில் தான் வீட்டில் தான் இருக்காங்க, மேடைக்கு வரல.
கூட்டணி கட்சியில் இருக்காங்க. ஒரு திரைப்படத்தில் புரட்சி கலைஞர், அதாவது விஜயகாந்த் ஐயாவோட மிக நெருக்கமான உறவை கொண்டவங்க தான் ஜானகி அம்மா, புரட்சி தலைவர். அவங்கள கூட அழைக்கலுமே அரங்கத்துக்கு. என்ன காரணம்? இப்போ திராவிட முன்னேற்ற கழக விழா நடக்குது, இந்தியா முழுக்க இருக்கிறவங்களை கொண்டுட்டு வந்து விழா நடத்துகிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, பல உலக நாடுகளிலிருந்து தமிழறிஞர்கள் எல்லாம் வந்து வாழ்த்துறாங்க கலைஞரை, பேரறிஞர் அண்ணாவை, புரட்சி தலைவரை, திராவிட கருத்துக்களை, கொள்கைகளை. எடப்பாடி எந்த கருத்துலையுமே பற்றற்று, அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னே தெரியாமல், ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்துக்காக அது அரசு தெரியாம தான் இவ்வளவு பேர் அவர் கூட இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கறீங்களா? சரிஞ்சுக்கிட்டே வருதுல்லம்மா. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ இப்போ எப்படியாவது நாளைக்கு திருந்துவார், நாளை மறுநாள் திருந்துவார் அப்படின்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து தோல்விக்கு பிறகு அதனுடைய வீழ்ச்சியை எல்லாரும் கவனமாக பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி உட்பட தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு தேர்தல் வச்சா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1, 2 ஒரு அதிகபட்சம் ஒரு 4 தொகுதியில் வெற்றி பெற்றால் பெரிய வியப்பது. அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற எடப்பாடி எந்த கருத்துக்கு இப்போ நீங்கள் கேசிபி ஐயா பேசுகிறாங்கல்ல, நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்தா கூட எடப்பாடிக்கு இப்படி ஒரு வகுப்பு எடுக்க முடியாது. ஒரு பேராசிரியர் ஒரு மணி நேரத்துக்கு 10 லட்ச ரூபா, ஒரு சீனியர் கவுன்சில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஒரு கிளைண்ட்டுக்காக வாதாடுவாங்க. அவ்வளவு கருத்தை சொல்கிறாங்க. சியாமையா அவ்வளவு கருத்தை சொல்கிறாங்க. எடப்பாடி நாளெல்லாம் இதை பார்க்குறாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இதை பார்க்கணும்ல. அவர் எதை பார்க்குறாரு? கேசிபிஐயா பேசுகிறத, கோலப்பன் பேசுகிறத, தனியரசு பேசுகிறத கேட்க மாட்டார். எங்கள் கலை அண்ணன் பேசுகிறது, அக்னீஸ்வரன் பேசுகிறது, 2 மணிகண்டன் பேசுகிறது, பொன் வில்சன் மட்டும் பேசிட்டு அவரை மகிழ்ச்சியை சந்தோஷமாக தூங்கிட்டாருன்னா நாட்டில் என்ன நடக்குது எப்படி தெரியும்? இந்த பேசுறத மட்டும்தான் அவர் கேட்குறாருன்னு தனியரசுக்கு எப்படி தெரியும்? மாற்றமே இல்லைல்லம்மா. தொடர்ந்து தோக்குறாரு, நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. கட்சி இல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சி கட்டமைப்பு நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து இது வெறும் இபிஎஸ் உடைய விமர்சனமாவே கொண்டு போறீங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சி கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கட்சி கட்டமைப்பு அது தானாவே வலுப்பெற்று இருக்கதானே செய்யுது. அது எந்த இடத்துல அமைப்பு நல்ல அமைப்புமா, கட்சி நல்ல அமைப்பு, தொண்டர்கள் நல்லவங்க. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் அதிமுகவை இத்தனை ஆண்டு காலம், 53 ஆண்டு காலம் அதிமுக துவக்கிய காலத்திலிருந்து அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க, மிகுந்த நேர்மை உள்ளவங்க. சாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக விளங்குவதற்கும் அடித்தளமிட்டது அதிமுக. அந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பொதுச் செயலாளராக வந்த பிறகுதான வீழ்ச்சி, தோல்வி. அதிமுகவினுடைய உண்மை முகத்தையே சிதைத்து விட்டு எடப்பாடி எதை நிறுவ முயற்சிக்கிறார்? அப்போ பொழுதுபோக்கிற்காக அந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு திராவிட கருத்துக்களுக்கு நேர் எதிராக பிஜேபியை இந்த மண்ணில் கால் ஊற்ற அனுமதித்து விட்டு அதை ரசித்து மகிழ்றார்ல. தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, திரும்பவும் வந்து நீங்க அதே புள்ளியில இணைவாங்க அப்படின்றீங்களே. ஆமாமா. இப்போ நீங்க பாஜகவோடு கூட்டணி இல்லை, ஏன் கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லவே இல்லை. பாஜகவோடு தேர்தல் உறவை துண்டித்து கொண்ட எடப்பாடி பெயரளவில் கூட பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதில்லை, மோடி அமித்ஷாங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறதில்லை. அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய நடவடிக்கைகளை குறித்து கூட ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னா மத்திய அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் முகப்பில் ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை அடையாளப்படுத்தி இருக்கிறது திரும்ப பெற வேண்டும். இதுதான் ஒரு எதிர்க்கட்சியா? இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர் போனால் கருப்பு கொடி, ஆளுநர் மாளிகை முற்றுகை, கோபேக் மோடின்னு பலூனு. யார்? திமுக செய்தது. யாரை எதிர்த்து? மத்திய அரசை எதிர்த்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக போராடி களத்தில் நின்று மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்த திமுகவை தான் 2019 நாட்டு மக்கள் அங்கீகரித்தாங்க, ஆதரித்தாங்க. தொடர் வெற்றி திமுக பெறுது. எடப்பாடி எங்கே இருக்கார்? தமிழ்நாட்டு மக்களை நேசித்து திராவிட கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு திராவிட கருத்துக்களுக்கு நேர் எதிராக இந்து மதவாத கருத்தை கொண்டிருக்கிற பாஜகவை தமிழ்நாட்டில் கால்வன அனுமதிக்க மாட்டேன், தமிழ்நாட்டு மக்களை இரட்டை இலைக்கு வாக்களிக்கன்னு தனியரசு சொல்ற பேட்டர்ன் படியே அவரும் சொல்லணும்னு எதிர்பார்க்க நாட்டு மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனுக்கு அழகு. அப்போ மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தன்னுடைய பிடிவாத போக்கால் கட்சி சிதைகிறது. எடப்பாடி தோக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதிமுக என்கின்ற மகத்தான மக்கள் பேர் இயக்கம், ஒரு திராவிட கருத்து இயக்கம், அது சிதைவது என்பது ஒரு தாழ முடியாத வேதனையை தருகிறது. தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தான் அதை ஏதாவது திருந்து வரான்னு காத்திருக்கிறது. பேசலாம்.